ஹல்லேலூயா. வந்திருக்க சகோதரிகள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியும் வரவேற்கிறேன். இந்த நாளில் கடந்த வருடத்தில் நாங்கள் பெண்கள் கூட்டம் நடத்தி முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும்போது ஒரு சகோதரி சோனியாவுடைய அம்மா மேல் மாடியிலேருந்து விழுந்து என்ன செய்யிட்டாங்க, விழுந்து மரிக்கும் தருவாயில் இருந்தாங்க. அவங்கள பார்த்தாலே இவங்க பிழைப்பாங்களான்ட்டு டாக்டரே எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்க பிழைக்கிறது கஷ்டம்ட்டாங்க, 90% ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ஆனாலும் நாங்கள் அநேக சகோதரிகள் சேர்ந்து என்ன செய்தோம், ஜெபம் பண்ணோம். அவங்கள பார்த்தா பிழைப்பார்கள் என்று சொல்லவே முடியாது. அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. சீலாவான் அவங்களுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என்னை கூட பெரிய சாட்சியாக நிறுத்தினார் கர்த்தர். ஆண்டவர் என்னை போன இந்த வருடம் இறந்துருந்தா 1 வருடம் ஆகிட்டுருக்கோம். 15ஆம் தேதி போன வருஷம் நான் துணி எடுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் மாடியில் போட்டு தான் எடுப்போம். அன்னைக்கு நான் அப்படியே மாதிரி தான் போட்டு எடுக்கலான்னு போனால் அங்கே குழா பக்கத்தில் காலை வச்சுட்டு அதை வழுக்கிச்சு, அப்படியே தவறி கீழே விழுந்துட்டேன். பின்னாடி விழுந்தது நான் இங்கே இறந்துருப்பேன், முன்னாடி விழுந்ததுனால இந்த பக்கம் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்திட்டாரு. யாருமே இல்லை வீட்டில். பசங்க சோனியா சர்ச்சுக்கு போயிட்டு பசங்க 2 பேருமே வீட்டில் இல்லை. அந்த காம்பவுண்டில் யாருமே இல்லை. நான் விழுந்து 20 நிமிஷமாக நான் படுத்துட்டு இருக்கேன். ரத்தமெல்லாம் போய் அப்படியே கட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் என்னை எழுப்புன மாதிரி எழுந்து கண்ணை முடிச்சு பார்த்தா அப்படியே பிளட்டு நிறையா. நான் மட்டும்தான் இருக்கேன். கூப்பிட்டு பார்க்குறேன், யாருமே கேட்கல, யாருமே இல்லை. காம்பவுண்ட் சோறு ஹைட்டாக இருக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யாரும் பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை, சந்து வேறு. அதுக்கப்புறமா பார்த்தா நான் அப்படியே எப்படியாவது முன்னாடி ஏந்துக்கணும், கொஞ்சம் முன்னாடி போயிடலாம், நம்ம எப்படியாவது தளர்ந்தாவது போயிடலான்னு நினச்சேன். ஆனால் போகிறதுக்குள்ளே லைட்டாக அந்த என் பையன் பேரை சொன்ன பாரு, அவன் வந்துட்டான். முன்னாடி கேட்டுக்காக நின்று செல்ல பார்த்துருப்பான் இருக்கு. அவனை கூப்பிட்ட கொண்டு கேட்டிருக்காது. ஆனால் அவனுக்கே தெரிஞ்சது அம்மா கூப்பிடுறாங்கன்ட்டு வந்து பார்த்தா கத்துறான். அப்புறம் கிட்ட வரல. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் என்ன பண்ணால், அவன் யாரோ 10 பேர் கூட சேர்ந்து சினிமாவுக்கு போகிறதுக்காக ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காடுறானா. கரெக்டாக இவன் ஃபோன் பண்ணியிருக்கான், அம்மா கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த 10 பேரும் அப்படியே வந்து அந்த ஆட்டோவிலே என்னை வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல எனக்கு ஆயத்தப்படுத்தினாரு. அப்படி இல்லைன்னா அந்த பசங்க பார்த்து அவன் 2 பேரும் என்னை தூக்கி போய் ஆட்டோவில் ஏற்றிருக்க முடியாது. கஷ்டப்பட்டிருப்பானுங்க, அக்கம் பக்கம் கூப்பிட்டுருப்பானு. கொஞ்சம் லேட்டாகவும் ஆயிருக்கும், பிளட்டு நிறைய போயிட்டே இருக்கு. அப்புறமா இவன் அப்படியே ஆட்டோவோட 10 பேர் அப்படியே என்னை தூக்கி போய் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுவும் கடவுள் எனக்கு என்ன பண்ணாரு, அந்த நேரத்தில் ஆயத்தப்படுத்தினாரு. அப்புறம் அங்கே போனால் எங்ககிட்ட காசு எதுவுமே இல்லை, ஏடிஎம்ல இருக்கு. ஆனால் பசங்க அப்படியே அவசரம் எடுக்கவே இல்லை. ஆனால் அந்த 10 பேர் சேர்ந்து எல்லா பணம்லாம் ரெடி பண்ணி என்னை ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி எல்லாமே பார்த்து அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் வளலா நகரில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகிற வரைக்கும் ஓரளவுக்கு நினைவுச்சு. உள்ளே போனோன்னே எனக்கு நினைவு இல்லை. ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இருக்கும், என்ன நிலைமை தெரியல. ஒரு வாரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் தெளிவு வந்தது. ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சார். அதுக்கப்புறம் எனக்கு மூக்கில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதாவது தொண்டையில் ஹோல்ஸ் போட்டு அது வழியில தான் மூச்சு காற்று போயிட்டு இருந்துச்சு. ஆனால் டாக்டர் சொன்னாலும் இவங்க பேசுறதுக்கே 1 மாதம் ஆகும், பேச முடியாதுன்னாங்க. ஆனால் கடவுள் எனக்கு 3 நாளில் பேச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இவ்வளோ திறமை, எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியம் எப்படி வந்துச்சு. எல்லா பேஷண்ட்டையும் திட்டிலே இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட மரியாதையே பேசுவாங்க. என்னை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு மரியாதையாக பேசுவாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க, நான் சாப்பிட்டீங்களா, நடந்தீங்களா, போனீங்களா, கரெக்டாக கேட்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்கு போய் திட்டுவாங்க, என்ன பண்ணுற, போனியா, நடந்தியா, வந்தியா அப்படி இப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி திட்டுவாங்க. ஆனால் என்கிட்ட மரியாதையே பேசுவாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது அப்படி இப்படி பார்த்துட்டு போவாங்க. ஆனால் என்கிட்ட ரொம்ப நேரம் நின்று என்னையே பார்ப்பாங்க. எப்படி இப்படி ஒரு அதிசயம், ஆண்டவர் ரொம்ப அதிசயம் பண்ணாரு. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினாரு. விழுந்ததுக்கு அப்புறமா எல்லா சாட்சியும் எல்லாரும் வந்தாங்க. ஸ்ரீதா சிஸ்டர் உங்களுக்காக நல்லா ப்ரேயர் பண்ணோம், வள்ளலா நகரே பட்டாபுராமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். அது மட்டும் எனக்கு தெரியும், எல்லாரும் நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சாரு. டாக்டர்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை வெளியில் அனுப்பும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அவங்க நிலைமை நைட்டுக்குள்ளே இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். 3 ஹவர் தான் டைமு, இதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சைன்லாம் போட்டாங்க. 3 பசங்களும் 3 மணி நேரத்துக்குள்ளே இறந்துருவாங்க அப்படின்னு. ஆனாலும் ஆண்டவர் ரொம்ப சாட்சியாக இருந்தார், என் கூட இருந்தார், பிள்ளைங்களை பாதுகாத்தாரு. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். உற்சாகமாய் கரங்களை இன்னொரு தடவை தட்டுங்க பார்க்கலாம். டாக்டரே எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்க பிழைக்கிறது கஷ்டம்ட்டாங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாயிருப்பதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரி ஷீலா அவர்களுடைய சாட்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இந்த அன்பு சகோதரி முதல் மாடியிலிருந்து கீழே விழுந்தபோது மருத்துவர்கள் சொன்னார்கள் இவர்கள் பிழைப்பதற்கு கடினம் என்று சொல்லி, ஆனாலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபித்த போது ஆண்டவர் இயேசு திரும்பவும் இவர்களுக்கு ஜீவனை கொடுத்து இவர்கள் இந்த நாளிலே கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். அப்படியே உங்களுக்கும் இப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சிகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த சாட்சிகளை வெளியே கொண்டு வருவதற்கு அது உதவியாயிருக்கும். தொடர்ந்து நீங்கள் இப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சிகளை கேட்பதற்கு எங்கள் ஜெகவானிசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.